அதாவது தமிழ் சினிமாலேயே ஹேட்டர்ஸு ரொம்பவே அதிகம் இல்லாத ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹேட்டர்ஸ் கிடையாது. எல்லா ஹீரோக்கள் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமை ரசிப்பாங்க. அதே சமயத்தில் எல்லோருக்கும் அவர் மேலே இருக்க ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, மனுஷன் உயிரை கொடுத்து நடிக்காரியா, ஒவ்வொரு படத்தையும் அப்படி வந்து செதுக்கி வச்சிருக்காரு தன் கதாபாத்திரம் மூலம். ஆனால் அந்த படங்கள் தோல்வி அடைஞ்சிருது அப்படிங்கிறத தான் தொடர்ந்து சொல்லிட்டுருக்காங்க. எத்தனை படங்கள், ராவணன் ஆகட்டும், கந்தசாமி ஆகட்டும், டேவிட் ஆகட்டும், சாமி ஸ்கொயர்டு முதற்கொண்டு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட சியான் விக்ரம் இப்போ கடைசியாக வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் ரஞ்சித்தோட தங்கலான். அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேர் கொடுக்கல. இத்தனைக்கும் அப்படி உடலை வருத்தி உயர கொடுத்து வச்சிருந்தார் மனுஷன். கண்டிப்பாக இந்த படம் ஆஸ்காரை வெல்லும், நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தேசிய விருதை பெறுவார் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏன் சியான் விக்ரம் படம் ஓட மாட்டேது அப்படிங்கிற கேள்விப்படுறதை விட, அவர் படம் ஓடலையே கஷ்டப்பட்டு நடிச்சு கூட அப்படி தான் வருத்தப்படுறாங்க. ஆனால் ஒரு இயக்குனர் சியான் விக்ரம் வைத்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்த ஒரு இயக்குனர், அந்த இயக்குனர் சொன்ன பதிலை கேட்டு சியான் விக்ரம் வசிக்கலாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. அந்த இயக்குனர் யார், அப்படி என்ன தான் பதில் சொன்னார் அப்படின்னா, முதல்ல அந்த இயக்குனர் சுசீந்திரன். நம்ம சியான் விக்ரம் வச்சு ராஜபாட்டை அப்படிங்கிற படத்தை இயக்குனவர். இந்த படம் அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாஷ் அவுட்டு. இந்த படத்தை பற்றி நம்ம சுசீந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 10வது நாட்களே தெரியும் இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆக போகுது அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏங்கிற காரணத்தையும் அவரே சொல்கிறார். இல்லைங்க, நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல, அழகர் சாமியின் குதிரை இப்படி தான் போவேன். ஆனால் திடீர்னு விக்ரம் சார்ட்டு வந்து ஒரு மாஸ் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆஃபர் வந்தால் எங்கள் கதை பண்ண முடியல. ஸோ வெளியே இருந்து தான் கதை வாங்கினேன். அந்த கதையிலையும் ஏகப்பட்ட மாற்றங்களை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதே சமயத்தில் சீக்கிரமாக ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வாங்கின கதையை கூட பட்டிட்டிங்கன்னு பார்த்து சியான் விக்ரம் சாருக்கு மாதிரி லைட்டாக மாற்றணுமே, அந்த மாதிரியான வேலையை கூட பெருசாக பண்ண முடியல. அதனாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சுசீந்திரன் ரொம்ப ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் இப்படி வந்து சியான் விக்ரமை ஏமாற்றிட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் கூட, பல ரசிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா இவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தும் இவ்வளோ பெரிய ஃபெயிலியர் வந்து ரொம்ப மனம் திறந்து ஓப்பனாக ஒத்துக்கிறாரு, அதுக்கு அவன் பாராட்ட தான் செய்யணுன்ட்டு ஒரு பக்கம் பாராட்டவும் செஞ்சிட்ருக்காங்க.